அனைவருக்கும் வணக்கம். நம்ம யூடியூப் சேனல்ல ஆப்ஷன் பையர்ஸ்க்கான பைசல் இண்டிகேட்டர் இன்னைக்கு என்ன ப்ராஃபிட் நான் எடுத்திருக்கேன் அப்படின்றத நான் பார்க்கணும். சரிங்களா? நான் என்னோட ட்ரேடிங் அக்கௌண்ட் நான் காட்ட மாட்டேன் பப்ளிக்கா. நான் ஒரு இந்த மணி எடுத்துக்கிறேன். கால் நிப்டி. சரிங்களா? இந்த மணில நிப்டியில எவ்வளவு வந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்ப 115 ரூபால பை வந்திருக்கு. 115ன்றது எக்ஸாக்ட் என்ட்ரி தான். ஏன்னா இங்க பாருங்க, நல்லா கவனிங்க. இங்க பை சிக்னலுக்கு அப்புறம் தான் அடுத்ததுல தான் நம்ம என்ட்ரு ஆகிறோம். சரிங்களா? எக்ஸிட் எவ்வளவு ஆகுது? 118. ஆனா இங்க பாருங்க, இதை நம்ம டார்கெட்டா வச்சா 10 பாயிண்ட், இதை டார்கெட்டா வைக்கலாட்னா 3 பாயிண்ட். சரி, இன்னைக்கு எக்ஸ்பைரி டேங்க. முக்கியமா நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பைரி டே. அதனாலதான் இதுல நிப்டியில நம்மளால பிடிக்க முடியல. சரிங்களா? இருந்தாலும் பாருங்க, இங்க ஒரு 4 பாயிண்ட். அடுத்த கேண்டில் இங்க பை பண்றோம். இங்க டார்கெட் பாத்தீங்கன்னா 200. இங்கேக்கும் எவ்வளவுங்க பாயிண்ட்? 60 பாயிண்ட், 63 பாயிண்ட். சரிங்களா? 63 பாயிண்ட். இப்ப 63 பாயிண்ட் நிப்டியில எடுத்திருக்கு. நோட் பண்ணிக்கிறேன். இப்ப 63 பாயிண்ட் நிப்டியில லாட் பாத்தீங்கன்னா 65. நிப்டியில 65 பாயிண்ட். ஒரு லாட்டுக்கு நான் என்ன எவ்வளவுன்னு தான் நான் சொல்றேன். ஒரு லாட்டுக்கு என்ன நாம வின் பண்ணியிருக்கோம் நிப்டியில அப்படின்னு ஒரே ஒரு ஸ்ட்ரைக்ல நான் சொல்றேன். 4000 ரூபாய் வின் பண்ணியிருக்கோம். கரெக்டா? ஆனா இப்ப இன்னொரு விஷயம் நான் சொல்லணும். இங்க நீங்க பை பண்ணிருக்கீங்க. சப்போஸ் நீங்க செல்ல மட்டும் ஃபாலோ பண்றீங்க, பை அண்ட் செல்ல மட்டும் ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு நோ லாஸ் நோ கெயின் அப்படிதான் வரும். ஏன்னா இங்க எடுத்த 5 பாயிண்ட இங்க விட்டுருவீங்க. சரிங்களா? ஆனா டார்கெட்டுக்கு நீங்க கரெக்டா அச்சீவ் பண்ணிட்டு வச்சிருந்தீங்கன்னா, நம்மளோட எய்ம் டார்கெட் தான். டார்கெட் மீட் ஆனா நம்ம முடிச்சுட்டு வெளில வந்துடணும். ஏன்னா இது மேக்ஸிமம் டார்கெட். நல்லா பாருங்க, மிடில் டார்கெட். ஸோ இதை நம்ம டெஸ்ட் பண்ணிட்டு வெளில வந்துருங்க. அப்படி இல்லைன்னா நீங்க நோ லாஸ் நோ கெயின், 0 ரூபீஸ் கூட வைக்க 2 சினாரியோ வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ ஒரு சினாரியோல நான் 4000 டார்கெட் வச்சு 4000 சம்பாதிக்கிறேன். அடுத்ததுல 0 டார்கெட் வைக்காம பை செல்ல 0 சம்பாதிக்கிறேன். சரிங்களா? இப்போ இந்த வீடியோ ஷார்ட்டா தான் எடுக்க முடியும். வேமா போடுறேன். நான் பேங்க் நிப்டி போறேன். பேங்க் நிப்டியில இது நான் சென்செக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். சென்செக்ஸ்ல நம்ம மல்டிபிள் ஸ்ட்ரைக் பிரைஸ் நான் ஆல்ரெடி போட்ட வீடியோல பார்த்துருக்கேன். இதுல பாருங்க, 817க்கும் 1033க்கும் எவ்வளவு வித்தியாசம்? கிட்டத்தட்ட 200 பாயிண்ட். சரிங்களா? 200 பாயிண்ட் பாத்தீங்களா? 200 எவ்வளவு? பேங்க் நிப்டியோட மினிமம் ஸ்ட்ரைக் 30. சரியா? மினிமம் இது குவான்டிட்டி. இப்போ பாருங்க, இதுல 10,000 ரூபாய் நம்ம எடுத்துட்டோம். சரிங்களா? லைவா தானே பாக்குறீங்க நீங்க. அடுத்த என்ட்ரி இதுக்குள்ள கிடைக்குது. அதை நம்ம எப்படி பார்க்கணும்? இந்த இடத்துல சூப்பர் ட்ரெண்ட், அதாவது இந்த 2ன்றது கிடைக்குது. அப்ப இது வேற ஸ்ட்ரைக் பிரைஸ் செக் பண்ணீங்கன்னா அது கிடைச்சிரும். வேற ஓல்டு ஸ்ட்ரைக் பிரைஸ் பண்ணீங்கன்னா அடுத்த என்ட்ரில நீங்க எடுக்க முடியும். அதையும் நான் லைவா காட்டிடுறேன். பாருங்க, இங்க ஒரு சிக்னல் வரல. அடுத்ததுல பாருங்க, ஏன் நான் ஸ்ட்ரைக் பிரைஸ் சேஞ்ச் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் பழைய வீடியோல, இது ஒரு சிக்னலோட அறிகுறி. சரிங்களா? அப்ப இந்த சிக்னல் இதுல வரலன்னா வேற ஸ்ட்ரைக் பிரைஸ் சேஞ்ச் பண்ணி பாத்தீங்கன்னா அதுல யூ வில் கெட் தி சிக்னல். ஒரு 4-5 சேஞ்ச் பண்ணி பாருங்க. வந்தா பாருங்க, இல்லைன்னா விட்டுருங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இருந்தாலுமே இப்போ நான் லைவா உங்களுக்கு நிப்டி பேங்க் நிப்டியில் 10,000 நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். சரிங்களா? அடுத்து நான் காட்டுறேன் பாருங்க. இதுல பாருங்க 200 பாயிண்ட் எல்லா ஸ்ட்ரைக்லையும். ஓகே, அடுத்து நான் சென்செக்ஸ்